ஹாய்ப்பா, வாங்க ரதியின் உலகம், வாங்க பார்க்கலாம். சரியா, நம்ம வந்து இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபரை பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறோம். சரியா, அங்கே போகிறதுக்கு அந்த பசங்களுக்கு என்னால் முடிஞ்சது. சரியா, என்னால் முடிஞ்ச பிஸ்கட் பாக்கெட்டு, ரஸ்க்கு, சரியா, 2-3 விதமான பிஸ்கட் பாக்கெட்டு, ரஸ்க்கு. சரியா, என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான்ப்பா உதவி பண்ண முடியுது. ஆமாம், முடிஞ்சால் என்னோடய வீடியோஸ் பார்த்து அந்த பசங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் அங்கே போயிட்டுருக்கேன். போயிட்டு அங்கே போய் பசங்களை பார்க்க இவங்கள தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். இவங்களோட பேர் வந்து மாதேஷு. இவங்களுக்கு வயசு எத்தனாயிவா? வயசு 11 வயசாகுது. தம்பி வந்து உட்கார மட்டும் செய்வாங்க. சரியா, உட்காருவாங்க, நடக்க முடியாது தம்பியால். ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க, இவனோட தம்பி. ஏன்னா இவங்களுக்கு வந்து சின்ன வயசில் வெட்டு வந்தது. சரியா, வெட்டு வந்ததுனால அந்த மாதிரி இவங்களுக்கு நடக்க முடியல, கஷ்டம். ஏன்னா ஒன்று தவண்டு தான் போனவங்கனால, தவண்டு படுத்து கிடந்தால் தவண்டு போகணும். சரியா, அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவங்க அம்மா அப்பா நினைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 11 வயசு, இவங்களை வந்து நம்மளால் தூக்கக்கூட முடியாது. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து வேலைக்கு எதுவுமே போக முடியாது. அடுத்தாப்புல ஒரு பையன் இருக்கான், அவனையும் நீங்கள் பாருங்கள், கொண்டாக்குமாரி. அவனாலையும் நடக்க முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அப்பா 2 பேருமே அவங்க அம்மா அப்பா 2 பேராலுமே யாராவது ஒருத்தங்க இவங்களை தூக்குனா தான் இதாகும். சரியா, பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு பெத்த தாய் மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது அவங்க அம்மா அப்பாவை நினச்சி என்னால் உணர முடியுது. சரியா, எனக்கு அந்த உணர்வு ரொம்ப ரொம்ப இருக்குது. அவங்களோட ஃபேமிலி இவ்வளோ கஷ்டப்படுது. இந்த மாதிரி ஒரு பையனா நம்ம பிரச்சனை இல்லைங்க. சரியா, 2 பையனும் ஒரே வீட்டில் இப்படி இருக்கும்போது, ஏன்னா இவனுக்கு வெட்டு தான் வந்தது. இவனுக்கு வெட்டு வந்து தான் கால் நடக்க முடியல. சரியா, தவுண்டு தான் இவனுக்கு பண்ணுவான். சரியா, இவன் குப்புறப்படுத்தா இவனுக்கு அவ்வளோதான். இவனுக்கும் அதே மாதிரி வெட்டு வந்து தான் அந்த பையனுக்கு 2 பேருக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா, ஆனால் பசங்களை பாருங்கள், அழகாக இருப்பாங்க. 2 பேருமே பாருங்கள், சூப்பராக இருப்பாங்க. கடவுள் இது ஒரு குறைய கொடுத்தாரு. அந்த பொண்ணோட அந்த பையனோட அம்மாவை நினைக்கும் போது அம்மா அப்பாவை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோஸை பார்த்துட்டு நான் என்னால் சின்ன உதவி. சரியா, உங்களால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணலாம். பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பசங்களுக்கு உங்களால் ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஓகேவா? சரியா, அதனால் முடிஞ்சால் உங்களால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள். அந்த இது சின்ன உதவி, என்னால் முடிஞ்ச உதவி இதுதான்ப்பா. சரியா, என்னால் முடிஞ்ச உதவி இவங்களுக்கு என்னால் முடிஞ்சது. பிஸ்கட் பாக்கெட் மட்டும் தான் என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சது. முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள், முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். சரியா, அவங்களுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 2 பேருமே தவண்டு தப்பாக போவாங்க. சரியா, 2 பேருக்குமே வெட்டு வந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு கால். பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரதியின் உலகம் இது வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்து போடுவேன். உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்கள். ஓகேவா? பாய். அங்கே சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லுடா, பாய் சொல்லு, அங்கே பாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு, நீ பாய் சொல்லுடா, நீ பாய் சொல்லு. ஏய், வீடியோஸ் பார்த்து பாய் சொல்லு. பாருங்கங்க, அவங்க அம்மா. சரியா, அவங்க அம்மாவோட முகத்தை காட்டல. அவங்க அம்மா மடியில் வச்சு இந்த மாதிரி தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், இவனுக்கு சின்னவனுக்கு வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காப்புல. ஆமாம், சாப்பாடு எல்லாமே வாயில் தான் ஊட்டணும், அவனுக்கும் வாயில் தான் ஊட்டணும். இவங்க மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து வெட்டுக்குள்ளே மாத்திரை எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏற்கனவே குளிர் டைம் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏற்கனவே குளிர் டைம். சரியா, குளிர் டைம்னோடனே அவங்களுக்கு வந்து வெட்டு ஜாஸ்தியாக வரும். அதனால் இனி வந்து மழை டைம் கொஞ்சம் கவலைப்பட்டு போய் இருப்பாங்க. ஆமாம், இவன் மட்டும் இந்த மாதிரி தவுண்டு உட்காந்துக்கிடுவான். நான் இவனை பாருங்கள், இவனும் இந்த மாதிரி தவழுவாங்க பாருங்கள். ஒரு செகண்டில் அப்படியே குப்புற விழுந்துருவாப்புல அவங்களும். ஆமாம், பாருங்கள் அண்ணா, பாருங்கள், இந்த மாதிரி தாங்க தவழுவாப்புல. ஆமாம், முடிஞ்சதா இப்படி தாங்க பாவம். பாருங்கள், அப்படி தவழுதான், இப்படி தான் தவழுவான். 2 பசங்களுமே இப்படி தப்பா தவழுதாங்க, கஷ்டமாக தான் இருக்குது. சரியா, ஆமாம், பாருங்கள். ஏய், என்னடா, என்னால் தூக்க முடியலடா. எப்படி
இது பாருங்கங்க, இப்படி வாசலுக்கு இப்படி தாங்க தவுண்டு போகும். பாவமாக தெரியும். ஏன்னா பாத்ரூம் போனால் கூட அதுகளால் போய் உட்காந்து கூட எந்திரிச்சு இருக்க முடியாது. பாருங்கள், இப்படி தாங்க தவுண்டு போகும். ஆமாம், இங்கே பாருங்கள், பேசையும் அவங்களால பேசவும் முடியாதுங்க. 2 பேரால் பேசவும் முடியாது. இவனாலையும் பேச முடியாது. சரியா, பேச முடியாது. அங்கே பாருங்கள், டாட்டா மட்டும் சொல்கிறான். உங்கள் அம்மாங்கடா. இந்த மாதிரி தாங்க பேசுவாங்க. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சால் பிடிச்சா சரியா ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி யாருக்காவது ஒருத்தங்களுக்கு அந்த மாதிரி உதவி பண்ணணும்னு தோணும். உடச்சி கொடுக்கங்கம்மா. வாடா நீடா மாதேசி, நான் தூக்கினா மாதேசி, நீ எங்கே தள்ளிட்டுறிய மாதேசி. நட காலெடுத்து. இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 14 வயசுல நம்மளால தூக்க முடியல. சரியா, எனக்கு தூக்குனதே எனக்கு வந்து இதாகுது. அப்போ அந்த பொண்ணோட அவங்க அம்மாவோட சூழ்நிலை கொஞ்சம் நினச்சி பாருங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை. 2 பிள்ளைகள் ஒரே வீட்டில். அந்த பையனை என்னால் தூக்குனது கூட என்னால் முடியல. சரியா, இந்த 2 பையங்களும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், உண்மையிலே எனக்கு மூச்சு வாங்குது. சரியா, பாருங்க, இந்த பையனால் இந்த அளவுக்கு மட்டும்தான் நிற்க முடியும். ஸ்டாண்டிங்கில் நடக்க முடியாது. தவுண்டு தான் போவான். சரியா, இதுதான் என்னோட இது. பாருங்கள், இந்த கால் எடுத்துக்கிட்டு அவனால் வைக்க முடியாது. இவ்வளோதான் நடப்பான். இந்த ஆடி தான் இந்த ஒரு 2 ஸ்டெப்பு தான். சரியா, இதனால் வேறு ஸ்டெப்பு எதுவும் வைக்க முடியாது. அங்கே அவனால் இந்த மாதிரி தான் இருக்க முடியும். வேறு எதுவுமே பண்ண முடியாது. 2 பையங்களாலையும் சாப்பாடு கூட கையில் அள்ளி சாப்பிட முடியாது. சரியா, அந்த பிஸ்கட் பாக்கெட் கூட இவனால் உடைக்க முடியல. பாருங்கள், அந்த மாதிரி தாங்க இருக்குது இந்த பசங்களோட இது. சரியா, நீங்கள் முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, 2 பசங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போக முடியாது. சரியா, கீழே விழுந்த பிஸ்கட் பாக்கெட்டை கூட அவனால் எடுக்க முடியல குனிஞ்சு. இப்போ நம்ம வந்து இதில் திருப்பி சோபாவில் தூக்கி வச்சாதான் அவனால் இருக்க முடியும். ஓகேவா, ஓகே, பாய். முடிஞ்ச வரைக்கும் வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சா என்னோட அட்ரஸ் போட்டிருக்கேன், இல்லை ஜிபே கோட் நம்பர் போட்டிருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணுன்னா என்னோடய லைவில் வந்து சொல்லுங்கள், நான் உதவி பண்ணுதேன் அப்படின்ட்டு. ஜிபே நம்பர் இருக்குது. நீங்கள் என்ன உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நான் டேரெக்டாக இவங்கள்கிட்டே கொடுத்துருங்க. சரியா, ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது பெரிய இது. முடிஞ்சால் நீங்கள் உதவி பண்ணுங்கள். அவங்க அம்மா அப்பாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு அம்மாவாக இருந்து அந்த பொண்ணு இவங்க மனசுக்குள்ள வேதனைப்படும். ஏன்னா அம்மாங்கிற ஸ்தானம் வந்து பெரிய ஸ்தானம். அது 2 பிள்ளைகள் ஒரே இடத்துல இருக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஒரு பையனை பார்க்கலாம், 2 பையனை ஒரே இடத்துல பார்க்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இருக்குது. முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா என்னோடய லைவில் வந்து பேசுங்க. பேசிட்டு என்னோடய சிஆர் நம்பர் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு டைரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு நானும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, என்னால் முடிஞ்சது பிஸ்கட் பாக்கெட் மட்டும் தான் என்னால் முடியுது. சரியா, ஓகே, பாய். வீடியோஸ் பாருங்கள்.